திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித்தபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம். மல்லிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர்நாதன் மஞ்சுதோய் மாடமணி உத்தர கோசமங்கை அஞ்சொல்லாள் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுள்ளே நின்று அமுதம் ஊறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ்பாடி புஞ்சமார் வெள்வளையீர் பொன்னு சலாடாமா பொன்னு சலாடாமா. திருச்சிற்றம்பலம். திருவருளும் குருவருளும் கூட்டிவிக்க மாதவ சிவஞான சுவாமிகளுடைய கருணையினாலும் சிவபிரகாசம் நூலின் ஆசிரியராகிய உமாபதி சிவமையா அவர்களுடைய கருணையினாலும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி நாம் தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த சிவபிரகாசம் என்னும் சாத்திர நூலை சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 8 பாடல்களை நாம் முடித்திருக்கிறோம். இன்று சிந்திக்க இருப்பது 9வது பாடலாக இருக்கிறது. விரும்பிய மந்திர அதிகாரம், அர்ச்சனா அதிகாரம், மேவும் யோக அதிகாரம் என சமய விசேடம், வரும் பொருவில் நிர்வாணம், மந்திரங்கள், பதங்கள், வண்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள், கலைகள், இறங்கு அடைவில், தொகை 11, 81, 51, 224, 66, 5 பரந்த நெறி அறுவகையும் ஒரு நினைவு அரிதாம் பரபரத்துள் உயிர் விரவ பயிற்றும் அன்றே. இது நமக்கு பாடலாக வருகிறது. அப்போ முதல்ல அதனுடைய பதவுரையை பார்க்கலாம். சமயம் அப்படின்னா சமய தீட்சை. சமய தீட்சையால் விரும்பிய, அதில் விரும்பப்பட்ட, மந்திர அதிகாரம், என்ன நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது அப்படின்னா மந்திரம் கணிப்பதற்கு உரிமையும், விசேடம் அப்படின்னா விசேட தீட்சையால் விரும்பிய, விசேட தீட்சையில விரும்பப்பட்ட அர்ச்சனா அதிகாரம். அப்ப அர்ச்சனா அதிகாரம் அப்படின்னா சிவபெருமானை லிங்கம் வைத்து பூஜிப்பதற்கு உரிமையும். அப்ப லிங்கம் வச்சு பூஜிப்பதற்கு உரிமை உண்டு அப்படின்னா அதற்கு முந்தின உள்ளதோ உரிமைதான். சரி, அப்ப மந்திரமும் பூஜையும் சிவ பூஜையும். மேவும் ஏய்புடைய, அதனோடு ஏய்புடைய யோக அதிகாரம், யோகம் செய்வதற்கு உரிமையும். அப்போ சமயத்துல மந்திரம் செபிக்கிறதுக்கு மட்டும், விசேடத்துல ஒரு பகுதி மந்திரமும் சிவ பூஜையும், அடுத்து யோகம், யோகத்துல நிக்கிறதுக்கு அந்த விசேட தீட்சை தான். ஆனா அதுல யோகம் செய்வதற்கு உரிமையும் என வரும். இவை கிடைக்கும். பொருளில் ஒப்பற்ற நிர்வாணம், நிர்வாண தீட்சையில் மந்திரங்கள், பதங்கள், வண்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள், கலைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது எதெல்லாம் வருது அப்படின்னா மந்திரங்கள் முதலாக இறங்கடைவில் சொல்லப்பட்ட வரிசையில் தொகை, அவற்றின் தொகை அப்படின்னா என்னென்ன, எத்தனை எத்தனை அப்படின்னா 11, 81, 51, 224, 66, 5 அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 11ங்கிற ஒரு எண்ணிக்கை இருக்குது, 81 ஒண்ணு இருக்குது, 51 இருக்குது, 224 இருக்குது, 36 இருக்குது, 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில பரந்த நெறி, விரிந்த அத்துவாக்கள், அறுவகையும் 6 வகையினையும் ஒருவி நீக்கி, நினைவு அரிதாம் நினைத்ததற்கு அரியதாகிய
பரபதத்துள் மேலான முத்தியில் உயிர் விரவ உயிர் எய்வதற்குரிய பயிற்றும் செலுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இது நமக்கு பதவுரையா வந்திருக்குது. நம்ம இதனுடைய விரிவை பார்க்கலாம். இந்த தீட்சை அப்படிங்கிறத கடந்த வகுப்புல நாம் சிந்தித்தோம். எத்தனை வகையான தீட்சை இருக்குது, அது எப்படியெல்லாம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்ப இந்த தீட்சையில நம்ம கடந்த வகுப்புல எப்படி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல திருநோக்கு பார்வையால நம்மளை தீட்சிக்கலாம், இல்ல பரிசம், வாக்கு, பாவனை, மிகு நூல், நம்ம சாத்திர நூல்களை வச்சு யோக பண்பு, ஔத்திரி அப்படின்னு 7 வகையாக நமக்கு தீட்சை கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம். அதுலயும் 2 வகை இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சரியா? அது கிரியை, ஞானம், கிரியாவதி, ஞானாவதி அப்படின்னு 2 இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாதான் இந்த தீட்சை 7 வகை தீட்சை 7 வகையா கொடுத்தாலும் அது எத்தனை பிரிவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அது 3 பிரிவு அப்படின்னு சொல்றோம். அதுல சமயம், விசேடம், நிர்வாணம் அப்படின்னு 3 வகையா இருக்குது, 3 பிரிவாக இருக்கிறது. அப்ப இதுல முதல்ல நம்ம சமயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சமய தீட்சை அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன அதிகாரங்கள் கொடுக்கப்படுது, அதான் அந்த பாட்டுல முதல்ல சொல்றாரு. விரும்பிய மந்திர அதிகாரம், அர்ச்சனா அதிகாரம். அப்ப அர்ச்சனா அதிகாரத்துக்கு அந்த விரும்பியங்கிறத எடுத்துக்கொள்ளணும். அப்ப விரும்பிய மந்திர அதிகாரம், விரும்பிய அர்ச்சனா அதிகாரம், விரும்பிய யோகா அதிகாரம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அந்த விருப்பம், விரும்பிய அப்படிங்கிறத எடுத்துக்கிடணும். ஏன் அப்படின்னா, விரும்பிய அப்படின்னா விருப்பப்பட்ட, அதுக்கு சொல்லப்பட்ட அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தமாக வருகிறது. அப்ப இந்த சமய தீட்சையில என்னத்துக்கெல்லாம் நமக்கு அதிகாரம் அப்படின்னா, சமய தீட்சையில அதிகாரம் கொடுக்கப்படுவது அப்படின்னா தூல பஞ்சாட்சரத்தை ஓதுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. நமக்கு தூல பஞ்சாட்சரம், பஞ்சாட்சரம் 5 வகையா இருக்குது. தூல பஞ்சாட்சரம், சூக்ம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், அதிசூக்ம பஞ்சாட்சரம், முக்தி பஞ்சாட்சரம் அப்படின்லாம் சொல்றோம். சரியா? நாயோட்டு மந்திரம் அப்படின்லாம் சொல்றோம். அப்ப இதுல தூல பஞ்சாட்சரம் ஓதுவதற்கு அதிகாரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து சிவ சின்னங்களை அணிவதற்கு, சிவ சின்னங்களை அணிவதுன்னா நல்லா திருநீர் 16 இடத்துல பூசுவதற்கு அதிகாரம். அடுத்து குத்திராக்கங்கள், குத்திராக்கம் எந்த இடத்துல எல்லாம் அணியணும் அப்படின்னு அதுக்கு விதிமுறை இருக்குது. சிகையில வைக்கிறதுக்கு எதுக்கு, சிகையில சுத்தி வச்சா எத்தனை, தலையில சுத்தி தலைமாலையா அணிஞ்சா எத்தனை போடணும், கழுத்துல போட்டிருந்தா எத்தனை போடணும், கண்டமணியா போட்டிருந்தா எத்தனை போடணும், தோல்ல இந்த கையில மணிக்கட்டுல போடுறதா இருந்தா எத்தனை போடணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் எண்ணிக்கைகள் இருக்கிறது. அந்த உத்திராக்கம் அணிவதற்கும், சரியா, பெருமானை சரீரத்தால் வழிபாடு செய்வதற்கு அதிகாரம், நம்ம சரியில நிக்கிறதுக்கு. சரியா? இதுக்கெல்லாம் அதிகாரம் இந்த சமய தீட்சை அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப சரியை செய்வதற்குத்தான் இது நமக்கு என்னது, சிறப்பு வகை அதிகாரம் தந்திருக்குது. அப்ப இதுல கிரியை செய்யலாமா, யோகம் செய்யலாமா, இதுல ஞானம் உண்டா அப்படின்னா அது எல்லாம் உண்டு. ஆனா அது எல்லாம் பொது வகையாக தான் செய்யப்படும். நீங்க செஞ்சீங்கன்னாலும் அது உங்களுக்கு முழு அதிகாரமாக பாவிக்கப்படாது, அது பொது வகையாக பாவிக்கப்படும். அப்ப சமய தீட்சை அப்படின்னாலே சரீரத்தால செய்வதற்கும், தூல பஞ்சாட்சரத்தை ஓதுவதற்கும், சிவ சின்னங்களை அணிவதற்கும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்து நம்ம இந்த சைவத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முதல் இது இந்த படிநிலை தான். சரியா? நம்ம சைவத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அது எதுதான், இந்த சமய தீட்சை தான். நம்ம எல்லாம் சொல்லுவோம், நம்ம எல்லாம் இந்துக்கள், பிறப்பால இந்துக்கள், அதனால ஒண்ணும் செய்ய வேண்டாம் அப்படின்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம சைவத்துல சிவபெருமான் கூட நம்ம இருக்கிறோம் அப்படின்னா முதல்ல தீட்சை வாங்கியிருக்கணும். அவங்கதான் உண்மை சைவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா பிறப்பால சைவர்கள்னு சொல்றோம், சைவ சமயத்துல பிறந்ததுனால அவங்க சைவர்னு சொல்றோம், மாமிசம் சாப்பிடாதவர்களை சைவம்னு சொல்றோம். அது எல்லாம் சைவமா இருந்தாலும் அதெல்லாம் பொது. நமக்கு சிறப்பு சைவர்கள் அப்படின்னு சொன்னா சிவபெருமானையே முழு முதல் கடவுளாக ஏற்று அவர் வழியில் நிற்பவர்கள் தீட்சை எடுக்கணும். சரியா? நம்ம சன்னிதானங்களிடத்தில் தீட்சை எடுத்து வழிபாடு செய்யறவர்கள் தான் யாரு, இந்த சைவத்திற்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது முதல் தீட்சையாகிய சமய தீட்சை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து விசேட தீட்சை. 2வது விசேட தீட்சை சொல்றதுல அதுக்கு என்னென்ன அதிகாரம் அப்படின்னு சொன்னா,
அர்ச்சனா அதிகாரம். சரியா? அப்ப அர்ச்சனா அதிகாரம் அப்படின்னு சொன்னா முதல்ல உள்ள மந்திர அதிகாரம் கிடையாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த மந்திரமும் உண்டு. சரியா? இங்க என்ன மந்திரத்தை ஓதுவோம் அப்படின்னா சூக்கும பஞ்சாட்சரத்தை ஓதுவோம். அப்ப சூக்கும பஞ்சாட்சரத்தை ஓதுவதற்கும் சிவ சின்னங்களை அணிவதற்கும் அப்ப அந்த முதல்ல உள்ளது எல்லாமே நமக்கு பொருந்தும். சரியா? இறைவனுடைய அருவுருவ திருமேனியை வைத்து வழிபடுவதற்கும் அதிகாரம் அர்ச்சனா அதிகாரம். அப்ப நம்ம அர்ச்சனை பண்ணலாம். சரியா? பவாதி மந்திரங்கள், சரியா? அடுத்து நம்ம மாத்ருகா மந்திரம், இதெல்லாம் நமக்கு அர்ச்சனை மந்திரங்கள். இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி நம்ம அர்ச்சனை செய்ய முடியும். அதான் அர்ச்சனா அதிகாரம். அருவுருவ திருமேனி சிவலிங்கத்தை வைத்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதற்கும் இந்த விசேட தீட்சையில அதிகாரம் செய்யப்படுகிறது. இவங்களுக்கு சரீரம் மற்றும் மனதையும் அர்ப்பணிப்பது. இவங்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சரீரத்தையும் பெருமானுக்காக அர்ப்பணிக்க முடியும், சரீரத்தால உடல் உழைப்பு செய்ய முடியும், அடுத்து மனதையும் அவரிடத்தில் கொடுக்க முடியும். அப்ப சரியையோடு கிரியைக்கும் சிறப்பு அதிகாரம். அப்ப இவங்க சரியைக்கும் அதிகாரம் உண்டு, கிரியைக்கும் அதிகாரம் உண்டு. ஆனா யோகத்துக்கும் ஞானத்துக்கும் இவங்களுக்கு பொது அதிகாரம். யோகமும் செய்யலாம், ஞானத்திலையும் நிக்கலாம். ஆனா அது என்னதான் பாவிக்கப்படும்? பொது அப்படிங்கறதுலதான் பாவிக்கப்படும். அப்ப இவங்களுக்கு சிறப்பு அதிகாரம் அப்படின்னா பெருமானை வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு அதிகாரம். போற்றுதல், பெருமானை போற்றுவதற்கு அதிகாரம். அடுத்து யோக அதிகாரம். அது எதுல வருது அப்படின்னா அதுவும் விசேட தீட்சையில தான் வருது. அது அதிசூக்கும பஞ்சாட்சரத்தை ஓதுவதற்கும் சிவ சின்னங்களை அணிவதற்கும் இறைவனுடைய அருவுருவ திருமேனியை வைத்து வழிபடுவதற்கும் யோகத்திற்கும் அதிகாரம். இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகத்திற்கு சிறப்பு அதிகாரம் சொல்லப்படுது. அப்ப சரீரத்தையும் கொடுக்கலாம், இவங்க மனதையும் கொடுக்கலாம். அதை தாண்டி யோகம் அப்படின்னு சொல்லும் போது அது அந்த கரணங்களை அர்ப்பணிப்பது, தன்னுடைய அந்த கரணங்களையும் அர்ப்பணிப்பதுதான் இந்த யோக அதிகாரம். இவங்களுக்கு சரியை, கிரியை, யோகத்திற்கு இந்த மூணுக்கும் சிறப்பு வகை அதிகாரம். ஞானத்துக்கு மட்டும் பொது வகையாக அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அடுத்து நிர்வாண தீட்சை. சரியா? அப்போ இதுவரைக்கும் சொன்ன தீட்சையெல்லாம் என்ன அப்படின்னா இந்த நிர்வாண தீட்சைக்கு படிமுறை. முதல்ல சொன்ன சமயம், இந்த விசேடம், அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த நிர்வாணத்திற்கு படிமுறையாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா தீட்சை அப்படின்னு சொன்னாலே இதுதான், நிர்வாண தீட்சை தான் தீட்சை. மற்ற தீட்சைகள் எல்லாம் தீட்சைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது எல்லாமே படிமுறையில நிக்கிறதுக்கு உண்டான ஒரு படி. அப்போ ஏன் அப்படின்னா இந்த நிர்வாண தீட்சையில தான் தீட்சை நடக்குது. அப்பதான் உங்களுடைய குற்றங்கள் எரிக்கப்படுது, நீக்கப்படுது. மற்றதுல எரிக்கப்படுவது இல்லை. அதனால அத நம்ம முழுமையான தீட்சை அப்படின்னு சொல்லுவது இல்லை. அப்ப இந்த நிர்வாண தீட்சையில இருக்கிறவங்களுக்கு என்ன அதிகாரம் அப்படின்னா சிவ சின்னங்களை அணிவதற்கும் இறைவனுடைய அருவுருவ திருமேனியை வைத்து வழிபடுவதற்கும், சரியா, நாளுக்குமே உரியவர்கள் தான் இவங்க. சமயம், விசேடம், நிர்வாணம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு என்னதெல்லாம் அதிகாரம் தான்? முதல்ல சொன்ன சரியை, கிரியை, யோகம். அடுத்து இவங்க நாலாவதாக ஞானத்துக்கும் வந்து விடுகிறார்கள். அதனால இவங்க நாளினுக்கும் உரியவர்கள் இவர்கள். அடுத்து வேதங்களை ஓதுவதற்கும் யாகம் வளர்ப்பதற்கும் இவர்களுக்கு அதிகாரம் உடையது. அப்போ வேதங்கள் படிக்கலாம், யாகசாலைகள் வைத்து ஹோம காரியங்கள் எல்லாம் இவங்களால செய்யலாம். ஆனா மற்றவர்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த பெருமானுக்கு இவர்கள் எதை அர்ப்பணிக்கலாம் அப்படின்னா சரீரத்தையும் அர்ப்பணிக்கலாம், மனதையும் அர்ப்பணிக்கலாம், அந்த கரணங்களையும் அர்ப்பணிக்கலாம். அதை தாண்டி தன் உயிரையுமே பெருமானிடத்தில் அர்ப்பணிக்க முடியும். அதனாலதான் இவங்க சரியை, கிரியை, யோகம் மற்றும் ஞானத்திற்குமே சிறப்பு வகை அதிகாரம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த தீட்சை சமய, விசேட, நிர்வாணம் அப்படின்னு நமக்கு மூணு சொல்றோம், மூணு பகுதியா இருக்குது அப்படின்னு சொல்றோம். அதுலதான் விரும்பிய மந்திர அதிகாரம், விரும்பிய அர்ச்சனாதிகாரம், மேவும் விரும்பிய யோக அதிகாரம் என சமய விசேடம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொருவில் நிர்வாணம் அப்படின்னு சொன்னா இந்த நிர்வாணத்துக்கு இவ்வளவு விளக்கத்தை நம்ம சொல்றோம். நிர்வாண தீட்சை தான் தீட்சை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரி, இந்த நிர்வாண தீட்சையை சொல்லிட்டோம். சரியா? அப்ப வரும் பொருவில் நிர்வாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒப்பில்லாத நிர்வாணம், இதுக்கு ஒரு அடை கொடுத்து சொல்றாரு. சரியா?
பொருவில், வரும் பொருவில் அப்படின்னா ஒப்பில்லாத நிர்வாண தீட்சை அப்படின்னு சொல்றான். அப்ப நிர்வாணம் அப்படின்னா என்னது அப்படின்னா களைதல். சரியா? நிர்வாணம் அப்படின்னா களைதல். களைதல்னா என்னது அப்படின்னா துரத்தல். துரத்தல்னா என்னது அப்படின்னா சந்நியாசம். துரத்தல் அப்படின்னா விடுதல். சரியா? பற்றுகளை எல்லாம் விடுவது, விட்டால் தான் பெற முடியும். சரியா? விட்டு பெறுவது, அதான் வீடு பேரு அப்படின்னு நம்ம சொல்றோம். திருக்குறள்ல கூட துறவு அப்படிங்கிற அதிகாரத்துக்கு அடுத்து என்ன அதிகாரம் வச்சிருக்கிறாரு அப்படின்னா மெய் உணர்தல். அப்ப நம்ம விட்டால் தான் மெய்யை உணர முடியும். சரி, மெய் உணர்தல அடுத்து என்ன அதிகாரம் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவா அறுத்தல். அவா அறுத்தல். ஏன் அப்படின்னா விட்ட பிறகும் நமக்கு என்ன வரும்? லேசான ஆசை வரும். மலம் போயாலும் அந்த மல வாசனை நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது நமக்கு இங்குழி போல, இங்குழி வாங்கிய களம் போல அப்படின்னு. ஒரு டப்பாவில நம்ம காயம் வச்சிருந்தோம்னா காயத்தை எடுத்துட்டாலும் அந்த காயத்துல காய வாசனை இருக்கு. அந்த டப்பாவுக்குள்ள காய வாசனை இருப்பது போல அப்படின்னு. மழை நின்றாலும் தூவானம் வீசுவது போல அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி நமக்கு மலம் நீங்கியாலும் அந்த மல வாசனை நீங்காது இருக்கும். அப்ப அந்த ஆசை அறுக்கணும். அதான் மிக்க எல்லாம் போக விடுமீன்கள் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்ப இந்த நிர்வாண தீட்சையில மட்டும்தான் எல்லாத்தையும் விட முடியும். ஆனா யாரை விட முடியாது? பெருமான விட்டுறக்கூடாது. சரியா? பெருமான விட்டாம மற்ற எல்லாவற்றையும் விடணும். அதத்தான் சொல்றாரு, மிக்க எல்லாம் போக விடுமீன்கள் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்படி துறக்கிறது இருந்தா யாரு மாதிரி துறக்கணும்? நமக்கு துறக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு யாராவது வேணும் இல்லையா? அது யாரு மாதிரி அப்படின்னா துறக்கில் பட்டினத்து பிள்ளை போல் அப்படின்னு சொல்லப்படுது. பட்டினத்தார் மாதிரி துறக்கணுமா? ஏன் அப்படின்னா துறவுன்னா ஒரே நேரத்துல எல்லாத்தையும் திறந்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் திருவள்ளுவர் சொல்றாரு, வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டு இயற்பால பல அப்படின்னு குறள் 342 சொல்றாரு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா துறக்கிறது அப்படின்னா இளமையிலே துறக்கணும். சரியா? முதுமையான பிறகு இது நம்ம சமயத்துல ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையும் இதுதான். ஒரு குழந்தை இல்ல ஒரு பருவ வயது பையனோ பொண்ணோ சமயத்துக்குள்ள வாராங்க அப்படின்னா இப்பமே சாமி கும்பிடக்கூடாது, இப்பமே சாமி கும்பிடக்கூடாது, இப்பமே அதை படிக்க கூடாது, இதை படிக்க கூடாது, அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு, அதெல்லாம் 60 வயசுக்கு பிறகு செய்யணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. சரியா? அதையெல்லாம் நீக்கணும். ஏன்னா துறக்கிறது அப்படின்னா இளமையில துறக்கணும். இளமையில் எழுத்து அது எது? கல் போல, கல் மேல எழுதப்பட்டது போல, முதுமையில் எழுத்து நீர் மேல் எழுதுவது போல அப்படின்னு. அப்ப நமக்கு துறக்கணும் அப்படிங்கும்போது இளமையில் துறக்கணும். ஏன்னா இந்த இளமை இருக்குமா இல்ல முதுமை வர நம்ம இருப்போமாங்கிறது யாருக்குமே உறுதி கிடையாது. அடுத்த கணப்பொழுது நம்ம இருப்போமா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்ப இருக்கக்கூடிய அந்த பொழுதையே என்ன பண்ணணும்? நாம் பயன்படுத்த வேண்டும். 60 வயசுக்கு பிறகு இல்ல 80 வயசுக்கு பிறகு, 60 வயசுக்கு பிறகு வாராங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்படியே வந்தாலும் என்ன ஆகுது? ஒரு இடத்துல இருக்க முடியல, கைய கால நீட்ட முடியல, வலி, முட்டு வலி, குறுக்கு வலி, ஒவ்வொரு வலி, உடல் உபாதைன்னு சொல்றோம். அடுத்து படிக்க சொன்னா எனக்கெல்லாம் படிக்க முடியல, மறந்துருது, மண்டையில நிக்கவே மாண்டிக்குது, கேட்டா வயசாயிருச்சு. இப்படிதான் மாத்தி மாத்தி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? குறை கூறிக்கொண்டே இருக்கிறோம். குழந்தைங்களா இருக்கிறவங்கள படிக்க விட மாட்டிக்கிறோம், பெரியவங்களா ஆன பிறகு நம்மளால முடிய மாட்டிக்குது. அப்ப எப்பதான் படிக்கிறது? எப்பதான் நம்ம இறைவனை சிந்திக்கிறது? இது நம்ம சமயத்துல உள்ள பெரிய ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. சரியா? நிறைய கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இப்பவுமே படிக்க கூடாது, 60 வயசுக்கு மேலதான் எதுனாலும் பார்க்கணும், சாமி கும்பிட்றதா இருந்தா 60 வயசுக்கு மேல, அது ஒரு முத்திரையே குத்தி வச்சிருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல. அதனால அதெல்லாம் கிடையாது அப்படின்னுதான் நமக்கு திருவள்ளுவர் சொல்றாரு. துறக்கிறதா இருந்தா இளமையிலேயே பற்றுகளை எல்லாம், அதுல உள்ள பற்றுகளை விடத்தான் சொல்றாரு தவிர இந்த உலகத்தை விட்டு ஓட சொல்லல. சரியா? ஏன்னா தீட்சையிலையுமே ஒரு சில இடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க நான் இன்னைக்கோ இல்லைன்னா நாளைக்கோ இறந்துருவாங்கன்னு தெரியும், அந்த அளவுக்கு இழுத்துக்கிட்டு கிடக்கும். அப்ப போய் தீட்சை கொடுப்பாங்க. ஏன்னா அடுத்த பிறவில அவர் என்னதான் வந்துருவாராம்? நேரா சன்னியாசத்துக்கே வந்துருவாராம். அப்படிங்கிற மாதிரி தீட்சை கொடுக்கிற இடங்கள்லாம் இருக்குது. அது எல்லாம் தீட்சை கிடையாது. சரியா? அப்ப இந்த தீட்சை, அப்ப நிர்வாண தீட்சையில பெருமானை தவிர மற்ற எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்றது. அப்போ
பற்று வருவதற்கு காரணமான வினைகள் இங்கே வினை வழிதான பற்று வருது. அந்த வினை எல்லாம் இந்த 6 அத்துவாக்களையும் துடைத்தல். அதத்தான் அத்துவ சுத்தி அப்படின்னு சொல்லி அத்துவ சுத்தி பண்ணுவாங்க. அதுலதான் அந்த வண்ணம், பதம், மந்திரம், புவனங்கள், தத்துவங்கள், கலைகள் என்று சொல்லக்கூடிய 6 அத்துவாக்களையும் நீக்குகிறது. அதத்தான் சுத்தி பண்றது. இதை சொல் பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம் அப்படின்னு ரெண்டா நம்ம பிரிக்கலாம். அதத்தான் அடுத்த வரியில சொல்றாரு. இறங்கு அடைவில் தொகை 11 81 51 224 665 அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க பின்ன இருந்து போகலாம். 5 அப்படின்னா அது 5 கலைகளை குறிப்பது. 6 6னா 36. அப்ப 36 தத்துவங்கள். அடுத்து 224 அப்படின்னா 224. அப்ப 224 புவனங்கள். சரியா? அடுத்து 51. இந்த 51ங்கிறது வண்ணங்கள், வண்ண மந்திரங்கள். அடுத்து 81 பத மந்திரங்கள். அடுத்து 11 அது 11 மந்திரங்கள், நமக்கு சொல்லக்கூடிய சம்ஹிதா மந்திரங்கள் 11. அப்ப இதெல்லாம் எதுல அப்படின்னா இந்த 224 புவனமும் 36 தத்துவத்தில் இருக்கு. 36 தத்துவத்துக்குள்ள அடங்கிவிடும். அந்த 36 தத்துவமும் 5 கலைக்குள் அடங்கி விடுகிறது. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? பொருள் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த 11 மந்திரங்கள், 81 பதங்கள், 51 வண்ணங்கள் சொன்னோம். இது எல்லாம், இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுக்குள் இருக்கிறது. சொல் எல்லாம் எழுத்துக்குள் இருக்கிறது. எழுத்து எல்லாம் சுத்த மாயைக்குள் இருக்கிறது அப்படின்னு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு என்ன பண்றோம்? ஒடுக்குகின்றோம். அப்ப சொல் பிரபஞ்சம், இது சொல் பிரபஞ்சம். முதல்ல சொன்னது பொருள் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம். இந்த பரந்த நெறி அறுவகையும் ஒருவி நினைவு அரிதாம் பரபதத்துள் உயிர் விரவ பயிற்றும் அன்றே அப்படின்னு அந்த கடைசி 2 வரிய சொல்றாரு. அப்ப இந்த 6 அத்துவாக்கள் மூலமாதான் நம்ம வினையை ஈட்டுகிறோம். நம்ம இந்த வினையை எப்படி ஈட்டுகிறோம்? இந்த 6 அத்துவாக்கள் மூலமாதான். சொல் பிரபஞ்சம் மூலமாகவும் பொருள் பிரபஞ்சம் மூலமாகவும் தான் நம்ம வினையை ஈட்டுகிறோம். அப்ப அதை சுத்தி பண்றதுதான் எது அப்படின்னா இந்த நிர்வாண தீட்சை. அதுலதான் நமக்கு சுத்தி ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த முதல்ல சொன்னதெல்லாம் நமக்கு சமயத்துக்குள்ள வருவதற்கான படிதான். புரியுதா? அப்ப இந்த நிர்வாணங்கிறதா தீட்சை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த 6 அத்துவாக்கள், அத்துவா இருக்கிறது இல்லையா? இந்த அத்துவாவை என்ன பண்றோம் அப்படின்னா சுத்தாத்துவாவா பண்றோம். இது எல்லாம் எப்படி இருக்குதுன்னா அசுத்த அத்துவாக்களா இருக்கிறத சுத்த அத்துவாக்களா ஆக்குறோம். அதுக்குதான் எது? இந்த நிர்வாண தீட்சை அப்படின்னு சொல்றோம். இந்த சுத்தாத்துவா ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா நாம என்னெல்லாம் செய்ய சொல்லால என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு வாய் கொடுத்திருக்கிறான் பெருமான், வாய் வச்சிருக்கிறார். சரியா? எல்லாருக்குமே ஒவ்வொரு வாய் இருக்கிறது. சரியா? அப்ப இந்த வாயை வச்சு என்ன செய்வோம் அப்படின்னா, வேண்டாதது எதையுமே பேச மாட்டோம். வேண்டாததை பேசினாதான் அது வினையா மாறும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாமே அவனுடைய செயல்கள், அவனுடையதை மட்டும்தான் பேசிக்கொண்டே இருப்போம். சரியா? பேசுவது எல்லாம், சொல்வது எல்லாம் யாரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்போம்? பெருமானை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நமக்கு சொல்றோம். இத நமக்கு திருவாசகத்துல 48வது அதிகாரத்துல பண்டாய நான்மறையில சொல்றாரு. அதுல 6வது வாட்டுல சொல்றாரு. காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயார பேசு. அந்த பிரியானை வாயார பேசணும். அப்ப நம்மளை விட்டு ஒரு கணப்பொழுது கூட பிரியாதவனை வாயார பேசிக்கொண்டே இருக்கணும். இந்த வாயார அப்படின்னா நம்ம எப்படி அப்படின்னா முழுவதும் நிரம்ப பேசணும். ஏன் அப்படின்னா இப்ப வயிறார சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறோம். வயிறார அப்படின்னா வயிறு முழுவதும் நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறோம். பந்தியில எல்லாம் சாப்பிட்டோம்னா அரைகுறையா சாப்பிட்டு எந்திக்க கூடாது, நல்லா வயிறார சாப்பிடுங்கன்னு சொல்றோம். அப்ப இங்க வாயார பேசு அப்படின்னா ஒரு வார்த்தை கூட
பெருமான பேசாத வார்த்தையாவே இருக்கக்கூடாது. எல்லா வார்த்தையும் பெருமான பேசுற வார்த்தையா தான் இருக்கணும். வேற வார்த்தையே நம்ம வாயில இருந்து வரவே கூடாது. எப்பவும் சாத்திரமும் தோத்திரமும் வாயில இருந்து வந்து கொண்டே இருக்கணும். அப்படிங்கிறத இந்த வாயார பேசு அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. அப்போ இந்த அத்துவாக்கள் எல்லாம் நமக்கு எப்படி மாறுது அப்படின்னா, நம்ம அதுல மாறிடுவோம். அந்த நிர்வாண தீட்சை ஆகும்போது குற்றம் மற்றதை பத்தி எல்லாம் என்ன பண்ண மாட்டோம், விட்டு போயிட்டே இருக்கட்டும், அதெல்லாம் பேசாத அப்படின்னு மாற ஆரம்பிச்சிருவோம். அப்ப பேசுறது எல்லாம் எதைத்தான் பேசணும், பெருமானை பத்தி தான் பேசணும். வினையை குறைக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம வினையை குறைக்கணும்னா வாயை கட்டுப்படுத்தினா போதும். 2 விதமா குறைஞ்சிரும். ஒண்ணு உடம்புல உள்ள குற்றமும் குறையும், உயிர்ல உள்ள குற்றமும் குறையும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பேசுனா ஒரு வார்த்தை பேசினாலும் அது திருவார்த்தையா இருக்கணும், திருவை பற்றிய வார்த்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். வெறு வார்த்தையா இருக்க கூடாது. அப்போ அப்படி மாறும். அப்ப இது எப்படிப்பட்ட வினை, அவன் உடம்பால செய்யறதை விட வாக்கால செய்யறது அதிகமா சொல்றோம். ஏன்னா அது வாக்கால செய்யறது. உடம்பால ஒரு வினை செய்வதை காட்டிலும் வாக்கால செய்யறதுக்கு வலிமை அதிகம். அந்த வாக்கால செய்வதை காட்டிலும் மனதால செய்வதற்கு இன்னும் வலிமை அதிகம். அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு வலிமை அதிகமாகிறதுனால அந்த ஒவ்வொன்றையும் எப்படி செய்யணும் அப்படின்னா, பெருமானை நினைத்து கொண்டு இருக்கணும். உடலால செய்யறதா இருந்தா பெருமானுக்கு உளவார பணி, வாயால செய்யறதா இருந்தா எப்பவும் பெருமானை புகழை பாடிக்கொண்டே இருக்கணும், மனதால செய்ததா இருந்தா பெருமானுடைய கருணையை நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்ப இதெல்லாம் தொடச்சாச்சு. இந்த அத்துவாக்களை எல்லாம் அசுத்த அத்துவாக்களை எல்லாம் நீக்கி சுத்த அத்துவாவா மாத்தியாச்சு அப்படின்னா, வாக்குனால செய்யறது அவனுடைய புகழை சரியா புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப பிறக்கிறதுக்கு பதில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் பிறவியை அறுப்பதற்கு, அதான் வாழ வாயும் வாழ்த்த வாயும் அப்படின்னு சொல்றாரு. பெருமானை பத்தி புகழ்ந்து கொண்டே இருக்கணும். அப்படி புகழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிறவி அறுபட ஆரம்பிக்கும். அப்ப நம்ம பிறக்கிறதுக்கு வினை செய்யல, பிறவியை அறுப்பதற்கான வினையை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. பிறவிக்கு வித்திட்ட இதெல்லாம் சரியா பிறவி அறுப்பதற்கு கருவியா நிக்குது. அப்படி மாத்துறதுதான் இந்த அத்துவாக்களை சுத்தி பண்றது அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 6 சிவபுண்ணியங்களை செய்தால் என்ன ஆகும் அப்படின்னா, பரபந்தம் உயிர் விரவு, பரபந்தம் சரியா உயிர் விரவு பயிற்றும் முக்தி அடையுமாறு உயிரை செலுத்தும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நிர்வாண தீட்சை வாங்கி ஞான பூஜை தப்பில்லாம நம்ம குற்றம் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, உடனே வீடு பேறு கிடைக்குது. அப்ப இந்த பிறவியிலேயே வீடு பேறு நமக்கு அடைய முடியும். அப்ப ஒரே பிறவியில வீடு பேறு அடைஞ்சிடலாம் அப்படின்னா ஞான பூஜையை ஒழுங்கா செய்யணும். இது ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சரியா? சரி, இப்ப நம்ம மறுபடி கொஞ்சம் முன்ன போகலாம். இந்த சமய தீட்சை விசேட தீட்சை அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப சமய தீட்சையில என்ன செய்யறோம் அப்படின்னா, அனுஷ்டானம் மட்டும்தான் நம்ம செய்யறோம். காலையில மட்டும் அனுஷ்டானம் செய்யறோம். அனுஷ்டானம் நமக்கு எவ்வளவு நேரம் செய்யணும் அப்படின்னா, நம்ம பொதுவா இது யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லப்படவில்லை. இனி இது எல்லாருடைய குற்றமுமா இருந்து வந்ததுதான். சரி, அடியனும் அந்த தவறுகளை எல்லாம் செய்துதான் திருந்தி இருக்கிறோம். யாருமே குற்றம் இல்லாமல் இல்லை. நிறைய நம்ம என்ன பண்றோம்னா அவசர கதியில செய்யறோம். இந்த பூஜைகளை எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, நேரம் அவசரமா செய்யறோம். நேரம் ஆயிருச்சு அப்படின்னுட்டு சீக்கிரம் செஞ்சிடணும் அப்படின்னுட்டு செய்யறோம். ஆனா நமக்கு அனுஷ்டானம் மட்டும் சரியா செய்யணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா 1 மணி நேரம் ஆகும். ஆனா நம்ம எல்லாரும் எவ்வளவு செய்யறோம்னா 15 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு கிளம்பிடுறோம். ஆனா அது அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, நமக்கு அனுஷ்டானத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதுல முக்கியமா சொல்றது ஒரு விஷயம்தான். நம்ம அதுல செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி, பிராணாயாமம்
சரியா? அந்த பிராணாயாமம் 3 இடத்துல வருது. பிராணாயாமம் 3 இடத்துல வருது. ஒவ்வொரு இடத்துல எத்தனை சுற்றுகள் அப்படின்னு சொன்னா 12 சுற்று. 12 சுற்று செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஒரு சுற்று செய்வதற்கு 1 நிமிடம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே ஒரு இடத்துல செய்யும் போது 12 நிமிடம். அது மாதிரி 3 இடத்துல வருது அப்படின்னா 36 நிமிடம் பிராணாயாமத்துக்கு மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் ஆகிவிடும். அடுத்து அதுல திருநீர் மந்திரம் சொல்லி திருநீர் பூசுறோம். அதுக்கு 2 நிமிஷம் எடுத்தாலும் 38 நிமிஷம். அடுத்து தர்ப்பணம் கொடுக்கிறோம். அதுக்கு ஒரு 3 நிமிடம் போட்டாலும் 41 நிமிடம் ஆயிரும். அதுக்கு இடத்துல கர சுத்தி கரநியாசம், அங்க சுத்தி அங்கநியாசம் 4 இடத்துல செய்வோம். ஒரு இடத்துக்கு 2 நிமிஷம் அப்படின்னாலே 4 2 8, கிட்டத்தட்ட 50 நிமிடத்தை தாண்டி விடுகிறது. அதுபோக நமக்கு பஞ்சபிராணம் இருக்குது, மந்திரம் ஜபிக்க வேண்டி இருக்குது. 108 தடவை மந்திரம் ஜபிக்கிறோம். இதெல்லாம் செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிவிடும். இதுவரைக்கும் அப்படி செய்யாதவர்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஏன்னா நிறைய பேர் மூச்சு பயிற்சியை குறையா செய்யறோம். ஒரு தடவை மட்டும் செஞ்சுட்டு அந்த தூர விட்டுறோம். அந்த ஒரு இடத்துல செய்வதை 12 முறை செய்யணும். ஏன் இத அடியேன் சொல்லுகிறேன் அப்படின்னா, நமக்கு இப்ப நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, ஒரு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி போறீங்க. அப்ப காய்ச்சலுக்கு காலையில 4 மாத்திரை தந்திருக்கிறாரு, மதியத்துக்கு 1 மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்கிறாரு, சாயங்காலம் 4 மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கொண்டா, இல்ல 4 மாத்திரை எல்லாம் என்னால ஒழுங்க முடியாது, 1 மாத்திரை போதும் அப்படின்னு சொன்னா அந்த காய்ச்சல் என்கின்ற நோய் குணமாகுமா அப்படின்னா ஆகாது. அப்ப மருத்துவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அப்பந்தான் அந்த நோய் குணமாகும். அதுபோல இங்க நமக்கு சமய தீட்சை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அனுஷ்டானத்துக்கு எப்படி சொல்லி இருக்கிறது, அதுல 12 சுற்றுகள் செய்யணும் அப்படின்னா 12 சுற்றுகள் செய்தால்தான் அந்த காற்று நம் உடலுக்குள் சென்று பூரணமாக வேலை செய்யும். பூரணமாக வேலை செய்து உங்களுடைய குண்டலினி சக்தியை எழுப்பும். சரியா? ஒவ்வொரு ஆதாரமாக எழுப்ப ஆரம்பிக்கும். நம்மாட்டு சும்மா மூக்க அங்கனைக்கு இங்கனைக்குன்னுட்டு இங்க பிடிச்சு அங்க பிடிச்சு பிஸ் பிஸ் அப்படின்னுட்டு விட்டுட்டு போனோம்னா அதுக்கு பேரு மூச்சு பயிற்சியோ பிராணாயாமமோ கிடையாது. அது நிமிர்ந்து உட்கார்ந்து நீங்க கொடுக்கக்கூடிய அழுத்தத்துல போய் மூலாதாரத்தின் கதவை அதை தட்டி உடைக்க வேண்டும். அப்படி உடைத்தால்தான் மூலாதாரம் துறக்கப்படும். மூலாதாரம் திறந்தாச்சுனாதான் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போக முடியும். அப்ப மூலாதாரம் துறக்காம நம்ம என்ன பண்ண முடியாது, எந்த கிரியையிலையும் நம்ம லயிக்கவே முடியாது. நம்ம செய்யக்கூடியதை சரியாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் செய்யறீங்க அப்படின்னா மைண்ட் செட் பண்ணுங்க, நம்ம செய்யறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்ப அதுக்கு தகுந்தாக்கல நேரத்தை ஒதுக்குங்கள். அதுக்கு தகுந்தாக்கல எழுந்துறீங்க. எங்கேயும் வேலைக்கு போகணுமா, அவசரமா கிளம்பணுமா, அதுக்கு தகுந்தாக்கல முன்ன கட்டி தொடங்குங்க அப்படிங்கிறத அடியேன் சொல்றேன். அதை எழுப்பி அதை துறந்தால்தான் நாம் விசேட தீட்சை வாங்கி சிவபெருமானை வைத்து பூஜிக்கும் பொழுது அதில் பலன் உண்டு. ஏன் அப்படின்னா பெருமானை எழுப்பி உட்கார வச்சிருக்கும் போது, பெருமானே நீ நல்லா வந்துருச்சியாப்பா அப்படின்னு கேட்கும் போது அவர் நாங்க நல்லா சந்தோஷமா வந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல என்ன செய்வோம் அப்படின்னா இடதுகளை வழியாக மூச்சை உள்வாங்கி மூலாதாரத்துக்கு கொண்டுட்டு போய் அங்கிருந்து நேரா துவாதசாந்தம் வரைக்கும் போய் பெருமானிடத்தில் உயிரை செலுத்தி பெருமானை அழைத்து வருவோம். அப்ப இந்த பயிற்சி தொடக்கத்துல இருந்தாதான் விஷேடத்துல வரும். அப்படி இல்லைன்னா நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாமே சும்மா நேரப்போக்குக்காக செய்தது போல ஆகிவிடும். அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்து சொல்றேன். சரியா? அப்போ அதனால சொல்றோம், அப்ப அந்த சரியா செய்யறது அப்படிங்கிறது அதுக்குதான். இப்ப சமயத்திலே இருந்துகிட்டு இருக்கிறோம், ஆனா வயசாயிருச்சு, இல்ல வயசு ஆகலட்டாலும் நம்மளுடைய காலம் முடிஞ்சு போயிருச்சு. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை நியமமா சரியா செஞ்சோம்னா பிரளயாகலரா போய் பிறக்கலாம்.
சும்மா நம்ம சமயம் எடுத்துட்டோங்கிறதுக்காக இறந்துட்டோம் அப்படின்னா பிரளயாகலரா போக முடியாது. அதுல கரெக்டாக நின்றால் பிரளயாகலரா போகலாம். அதே போல விசேட தீட்சை, அதுலயும் நாம் சரியாக செய்து நம்மளுடைய காலம் முடிந்து விட்டால் கண்டிப்பாக விஞ்ஞானகலரா பிறக்கலாம். அதைத்தான் இங்க சொல்றாரு. அப்ப அந்த நிர்வாண தீட்சையில ஞான பூஜையை சரியாக செய்தால் இந்த பிறவியிலேயே நமக்கு என்ன ஆகும், வீடு பேறு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரே பிறவியில நமக்கு வீடு பேறு அடைவதற்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இல்ல நீங்க ஒவ்வொரு புவனமாக கடந்து 224 புவனத்தையும் தாண்டிதான் நான் மேல போறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல அதுக்கு பதிலா, ஏன்னா புவனங்கள் எல்லாம் இந்த தத்துவத்துக்குள்ள இருக்கு, ஒவ்வொரு தத்துவமா தான் நான் கடந்து போறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அது அவரவர்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறேன். சரியா? அப்போ இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அதை பயன்படுத்த வேண்டும். இப்ப நமக்காக செய்யறது எது மட்டும்தான் அப்படின்னா அந்த சிவபுண்ணியம் மட்டும்தான். அதனாலதான் எல்லாருமே எவ்வளவு முடியுமோ அதை அடைய முடியாவிட்டாலும் அதை அடைய முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம செயல் பூரா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா எங்க போவோம்? இப்போ இங்க இருந்து சென்னைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து சென்னைக்கோ இல்ல டெல்லிக்கோ இல்ல காசிக்கு போறோம் அப்படின்னா என்ன நினைப்போம்? எப்ப அங்க குளிர் இருக்கு, இந்த மாசத்துல இருந்து நம்ம குளிர் ஆரம்பிக்கும், ஒரு சொற்று வேணும், ஒரு குல்லா வேணும், காது அடைக்கிறதுக்கு அந்த காது மாட்டி வேணும், காதை பொத்துறதுக்கு கிளவுஸ் இருந்தா கிளவுஸ் வேணும், நல்ல சாக்ஸ் போட்டுக்கிடணும் அப்படின்லாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போறோம். எதுக்காக எடுத்துட்டு போறோம்? அங்க போகணும்னா இவ்வளவு நமக்கு தேவை, அது இருந்தாதான் நம்மளால வாழ முடியும் அப்படின்னு. அது போலத்தான் நம்ம இந்த சிவபுண்ணியம் இருந்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், பெருமானுடைய திருவடியில போய் அடைய முடியும் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு நாளைக்கு முன்னே நம்ம எவ்வளவு ப்ரிப்பேர் பண்றோம், ஒரு இடத்துக்கு போகணும்னா எவ்வளவு ஜாமான்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறோமோ, அது போல இங்க இருக்கும்போது, இந்த உலகத்துல இருக்கும்போது, ஏன்னா இந்த உடம்பு கிடைக்கிறதுங்கிறது வந்து பெரிய குதிரை கொம்பு போல. குதிரைக்கு கொம்பு இருக்குமான்னா கொம்பு கிடையாது. அப்ப அது போல அதுக்கு கொம்பு முளைச்சா எவ்வளவு கஷ்டம், அது போல நமக்கு இங்க பிறவிக்கு ஒரு உடம்பு கிடைக்குங்கிறது, அதுவும் மனிதனாக பிறக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். அப்ப இந்த உடம்ப வந்து என்ன பண்ணிடக்கூடாது, துச்சமாக மதித்து வீணாக்கி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த உலகத்திலேயே நாம் வினைகள் நிறைய செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா அது ஒரு பக்கம் என்ன பண்ணுது, துன்பமா வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா அதெல்லாம் நம்ம அடைக்க முடியுமா? அடைனா முடியாது. சரியா? ஒரு காலமும் நம்ம துன்பத்தை எல்லாம் அடைச்சி அதுக்கு அடுத்துதான் தீர்வா அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை நம்மளால செய்யவே முடியாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதை அடைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யக்கூடாது. அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாலும் நம்மளுடைய வாழ்நாள் எல்லாம் என்ன ஆகும், வீணாகி விடும். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு என்னது அப்படின்னா, பெருமானை வழிபாடு செய்வது. இந்த பெருமானை வழிபாடு செய்ய செய்ய என்ன ஆகிவிடும் அப்படின்னா, அந்த வினைகள் எல்லாம் நம்ம போய் அடைக்க வேண்டாம், அது தன்னாலே என்னவாகும், அடைபட ஆரம்பித்து விடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மத்த ஒண்ணுமே நமக்கு என்ன கிடையாது, தேவையே கிடையாது. இந்த சிவபூஜை மட்டும்தான் தேவை. அதுதான் முக்தி அடைகிறோம், முக்தி அடைவதற்கு நமக்கு உதவி செய்யும். சரி, நம்ம முக்தி அடைகிறோமா அடையவில்லையா அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். சரியா? ஆனா நம்ம செய்ய வேண்டியது நிரந்தரமான பலனை தரக்கூடிய பூஜையை. சரியா? அதுதான் நமக்கு பலனை தரக்கூடியது நிரந்தரமா. சரியா? போய் தங்குவதற்கு ஒரு இது தரக்கூடியது, அதைத்தான் நம்ம செய்யணும். மற்றதுல செலுத்தணும் மனதை அப்படின்னா அதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்ப நம்ம செய்ய வேண்டியது பெருமானை நோக்கி வழிபாடு மட்டும்தான், அவனுடைய கருணையை பெறுவது மட்டும்தான், திருவடியை பெறுவதற்கு தான் பார்க்கணுமே தவிர மற்றதுல சிந்தனை இருக்க கூடாது. ரெண்டாவது சிந்தனைங்கிறதே இருக்கக்கூடாது. நமக்கு குறிக்கோள் வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். சரியா? இப்ப அர்ஜுனன் வந்து அம்ப விட்டா அப்படின்னா அந்த ஆலமரத்தை பார்க்கல, அதுல உள்ள கிளைகளை பார்க்கல, அதுல உள்ள இலைய பார்க்கல, அந்த காயை மட்டும் குறிபார்த்து எப்படி அடித்தானோ அதுபோல நம்மளுடைய இலக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெருமானை அடைவது ஒன்றே அப்படிங்கிற ஒரு இலக்காக தான் இருக்கணும் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. சரி, இந்த பாட்டுல இன்னொன்னு சொல்லியிருந்தோம், இந்த கலைகள். சரியா? இந்த
இந்த 5 கலைகள் சொல்லியிருந்தோம். இந்த 5 கலைகள் என்னதெல்லாம் அப்படின்னா நிவர்த்திகளை, பிரதிட்டாகலை, வித்யாகலை, சாந்திகளை, சாந்தி அதீதிகளை. இதுதான் இந்த 5 அப்படின்னு சொன்னது. 5ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த நம்பர்ல வந்த 5 இந்த 5 கலைகள். அடுத்து 36 அப்படின்னு சொன்னது அது எல்லாம் நமக்கு என்னது தத்துவங்கள். அந்த தத்துவம் 36. அது பிருத்திவி தத்துவத்துல இருந்து நம்ம நாத தத்துவம் வரைக்கும். சரியா? அடுத்து புவனம் அது 224. அடுத்து 51 அது வண்ண மந்திரம். 81 பத மந்திரம். 11 சம்ஹிதா மந்திரம் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாம் இந்த கலைகளுக்குள்ள அடங்கிரும். 5 கலைகளுக்குள்ள இது எல்லாத்தையும் அடக்கிடலாம். இந்த மந்திரம், இந்த புவனம், தத்துவம் எல்லாத்தையும் எதுல பண்ணிடலாம், இந்த கலைகளுக்குள்ள கொண்டாந்துடலாம். அப்ப இந்த 5 கலைகளை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு அந்த முதல் கலையாகிய நிவர்த்தி கலையில என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அட்டவணையா அடியேன் வச்சிருக்கிற, அதை நான் சொல்றேன். அப்ப முதல்ல நிவர்த்தி கலை, அதுல என்னென்ன இது இருக்குது, என்னென்ன தத்துவம் இருக்குது, என்ன புவனம் இருக்குது, என்ன வண்ணம் இருக்குது, என்ன பதம் இருக்குது, என்ன மந்திரம் இருக்குது, அதுல உள்ள தெய்வம் எது அப்படிங்கிறதையும் சொல்லி அதனுடைய எண்ணிக்கையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அடியேன் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நிவர்த்தி கலையில முதல்ல நிவர்த்தி கலையில தத்துவம் அப்படின்னா பிருத்திவி தத்துவம் மட்டும்தான். அந்த மண் தத்துவம், பிருத்திவிங்கிறது மண், அந்த ஒரு தத்துவம் தான். அப்ப எண்ணிக்கையில அந்த ஒண்ணுதான் இருக்குது. தத்துவம் அதுல ஒண்ணுதான் இருக்குது. புவனம் அப்படின்னு சொன்னா காலாக்னி ருத்ர புவனம் முதல் பத்திரகாளி புவனம் வரை 108 புவனம் இருக்குது. அப்ப காலாக்னி ருத்ர புவனம் முதல் பத்திரகாளி புவனம் வரை அப்படின்னு 108. அப்ப மண் தத்துவத்துல 108 புவனம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம். அடுத்து வண்ணம் அப்படின்னா ஷகாரம் அப்படிங்கிற ஒரு எழுத்து, அக்ஷரம் அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்குது. அடுத்து பதம், அதுல ஓம்கார முதல் பவ பவ பதம் வரைக்கும் 28 பதங்கள் இதுல இருக்குது. சரி, இதுல 28 பதங்கள் இருக்குது. மந்திரம் அப்படின்னா சத்தியோஜாதம் இருதயம் அப்படின்னு 2 மந்திரம் தான் இதுல இருக்குது. இதுக்குண்டான அதிதெய்வம் அப்படின்னு சொன்னா பிரம்மன். அவ்வளவுதான். அப்ப தத்துவம் சொல்லியாச்சு, ஒரு தத்துவம் அது பிருத்திவி மட்டும் இருக்குது. புவனம் சொல்லியாச்சு, அதுல 108 புவனம் இருக்குது. வண்ணம் சொல்லியாச்சு, ஒரே ஒரு எழுத்துதான் இருக்குது. பதம் சொல்லியாச்சு, அது 28 பதம் இருக்குது. மந்திரம் 2 இருக்கு, அதுக்கு அதிதெய்வம் பிரம்மன் அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து பிரதிட்டா கலை. இந்த 2வது கலைக்குல எதெல்லாம் அடங்குது அப்படின்னா தத்துவம் அப்பு முதல் பிரகிருதி வரை. அப்பு அப்படின்னா நீர் தத்துவத்திலிருந்து, மண் தத்துவத்துக்கு அடுத்த தத்துவமான நீர் தத்துவத்திலிருந்து பிரகிருதி வரை, நம்ம மூல பிரகிருதி சொல்றல அந்த பிரகிருதி தத்துவம் வரைக்கும் இருக்குது. அப்ப 23 தத்துவங்கள் இதுல இருக்குது. ஆன்ம தத்துவம் 24 சொல்றோம். அதுல மண் தத்துவம் அந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் நிவர்த்தி கலையில இருக்குது. பிரதிட்டா கலையில மீதி 23 இருக்குது. புவனம் அது எதுலாம் அப்படின்னா அமரேசம் முதல் சீகண்ட புவனம் வரைக்கும் 56 புவனம் இதுல இருக்குது. வண்ணம் அப்படின்னா ஹ முதல் ட வரை அப்படின்னா 23 எழுத்துக்கள் இதுல இருக்குது. பதம் அப்படின்னா சர்வ சர்வ முதல் வியாபின் வரை 21 பதங்கள் இதுல இருக்குது. அடுத்து மந்திரம் அப்படின்னா வாமதேவமும் சிரஸ் சிரஸ் சிறை அப்படிங்கிற 2 மந்திரம் தான் இருக்குது. தெய்வம் அப்படின்னா இதுக்கு அதிதெய்வமா இருக்கக்கூடியவர் விஷ்ணு அப்படிங்கிற அதிதெய்வம் இருக்கிறாரு. அடுத்து வித்யாகலை, 3வது வித்யாகலை. இந்த வித்யாகலையில என்னதெல்லாம் இருக்குது தத்துவம் அப்படின்னு பார்த்தா 7 தத்துவங்கள் இருக்குது. அந்த வித்யா தத்துவங்கள் 7 அதுல இருக்கு. குருடன் முதல் மாயை வரைக்கும். சரியா? அந்த 7 அதுல இருக்குது. புவனம் அப்படின்னு பார்த்தா கிருத அப்படிங்கிற முதல் அங்குட்ட மாத்திரம் வரைக்கும். சரியா? 27 புவனம் இருக்குது. வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஞ முதல் வ வரை அப்படின்னு 7 எழுத்துக்கள் அதுல இருக்குது. பதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வியோமின் முதல் ஓம் வரை 7 இருக்குது. மந்திரம் அப்படின்னா அகோர மந்திரமும் சிகையும் இதுல இருக்குது. சரியா? 2 மந்திரங்கள்
இருக்குது அப்படின்னு நம்ம இதுல பாக்குறோம். அப்போ இதுக்கு ருத்ரன், சரியா, அதிதெய்வம் ருத்ரன். அடுத்து சாந்திகலை. இந்த சாந்திகலை அப்படின்னு பார்த்தா இதுல என்ன தத்துவம் இருக்குது அப்படின்னா சுத்த வித்தை, ஈஸ்வரம், சாதாக்கியம் அப்படின்னு 3 தத்துவம் இருக்குது. புவனம் அப்படின்னு பார்த்தா வாமம் முதல் சதாசிவ புவனம் வரைக்கும் 18 புவனங்கள் இதுக்குள்ள இருக்குது. வண்ணம் அப்படின்னு பார்த்தா க ஹ ஹ அப்படிங்கிற 3 எழுத்துக்கள் இருக்குது. பதம் அப்படின்னு பார்த்தா தியானா காரம் முதல் வியோம வியாபி வரை 11 பதம் இருக்குது. மந்திரம் அப்படின்னு பார்த்தா தத்புருஷமும் கவசமும் அப்படின்னு 5 இருக்கு, இந்த 2 இருக்குது. தெய்வம் இதுக்கு மகேஸ்வரம் அப்படின்னு மகேஸ்வர தெய்வம் இருக்குது. சாந்தி அதீதிகளை அப்படின்னு இந்த 5வது கலையை பார்த்தோம் அப்படின்னா தத்துவம், சக்தி தத்துவமும் சிவ தத்துவமும் 2 தத்துவம் தான் இதுக்குள்ள அடங்குது. புவனம் அப்படின்னு பார்த்தா நிவர்த்தி புவனம் முதல் அனாசிருத புவனம் வரைக்கும் 15 புவனங்கள் இதுல இருக்குது. வண்ணம் அப்படின்னா அஹ் முதல் அ வரை 16 எழுத்துக்கள் இதுல இருக்குது. பதம் அப்படின்னா ஓம் அப்படிங்கிற ஒரு பதம் மட்டும்தான் இருக்கு. மந்திரம் அப்படின்னா இதுக்கு 3 மந்திரம் இருக்குது. ஈசானம், அஸ்திரம், சிவமந்திரம் அப்படின்னு 3 மந்திரமா இதுல இருக்குது. தெய்வம் அப்படின்னா இதுக்கு சதாசிவம் அப்படின்னு இருக்குது. இதத்தான் இந்த 11, 5, 36, 224, 51, 81, 11 சொன்னது. அப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா விரும்பிய மந்திர அதிகாரம், அர்ச்சனா அதிகாரம், மேவும் யோக அதிகாரம் என சமய விசேடம் வரும் பொருவில் நிர்வாணம், மந்திரங்கள், பதங்கள், வண்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள், கலைகள், இறங்கு அடைவில் தொகை அப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் சொல்றாரு. 11, 81, 51, 224, 56, 36, 5 அப்படின்னு சொல்றாரு. அப்போ சமய தீட்சை அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே சிவபெருமானை யாரெல்லாம் விரும்பி வழிபடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும், முதல்ல சமய தீட்சை எடுக்கணும். சமய தீட்சை எடுத்து சிவபெருமானை முழுமுதல் கடவுளாக ஏற்று நல்லா எப்பொழுதும் நெற்றி நிறைய விபூதி தரித்து உத்திராக்கம் தரித்து உத்திராக்கம் அணிந்து, சரியா, அஞ்செழுத்தை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது பெருமானுடைய பெரும் கருணையினால அவர்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகக்கூடிய தகுதியை தரும்பொழுது பெருமானை என்ன பண்ணுவாரு, அடுத்தடுத்த நிலைகளுக்கு அழைத்து செல்வார். அடுத்து விசேட தீட்சை எடுத்து அடுத்து நிர்வாணம். கண்டிப்பாக நம்ம இந்த பிறவியை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட இருக்கணும். இந்த பிறவில கண்டிப்பா நம்ம முக்தி அடைந்தே தீரணும் அப்படின்னு. கிராமங்கள்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் நமக்கு 4 பேர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், 4 பேர் வேணும்னே நினைக்க கூடாது. நமக்கு ஒரே ஒருத்தன் தான் வேணும். யாரு அப்படின்னா அந்த பெருமான் மட்டும்தான் வேணும். அந்த 4 பேர் யாருன்னா கடைசியில போறதுக்கு தூக்கிட்டு போறதுக்கு 4 பேர் வேணும்பாங்க. அந்த 4 பேரை நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு யாரு மட்டும்தான் தேவை, பெருமான் மட்டும்தான் வேணும். அப்போ ஒருத்தர் தான் வேணும் அப்படின்னு அதை உறுதியாக பற்றி கொண்டு நின்றோம் என்றால் இப்பிறவியிலே நாம் என்ன பண்ணலாம், பெருமானுடைய திருவடி நீழலில் நாம் அமரலாம் அப்படின்னு இந்த பாட்டுல தீக்கையை பத்தி சொல்றாரு. அப்ப கடந்த பாட்டுலயும் தீக்கையை பத்தி தான் சொல்லியிருக்கிறாரு, இந்த பாடல்லையும் தீக்கையை பத்தி தான் சொல்லி இருக்கிறாரு. அடுத்த பாடல் 10வது பாடல்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த சிவஞானத்தின் சிறப்பு வகைகளை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அதுலயும் இந்த கிரியையை பத்தி தான் சொல்றாரு. இந்த கிரியை என்ன பண்ணுது, ஞானம் என்ன பண்ணுது, அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பாடல்கள்ல சொல்றாரு. அப்படி செஞ்சா நமக்கு என்னென்ன தன்மைகளை எல்லாம் கிடைக்கும், இதுக்கு மேல வேற என்ன பயன்கள் எல்லாம் விளையும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பாடல்ல சொல்றாரு. அப்ப அந்த பாடல்ல வரக்கூடிய அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய போகங்கள் என்னென்னது, சரியா, சாலோக சாமீப ரூபங்கள் சாரூபங்கள் எல்லாம் ஏன் கொடுக்கிறாரு, அதை கொடுத்து எப்படி அதுல இருந்து நம்மளை விடுவிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பாடல்ல சொல்றாரு. அடுத்த வரும் பாடலை நாம் வரும் அமர்வில் அமர்ந்து சிந்திக்கலாம் என்று இத்தனை நேரமும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்களுடைய கமலபாதங்களை வணங்கி அடியன் விடைபெற்றுக் கொள்கிறேன்.
வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெட்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நட்தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். 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 அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். அடியேன் விடைபெற்றுக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. மிக்க சிறப்பு. இன்று அந்த 81 51 அதுக்கெல்லாம் விடை கிடைத்ததுங்க ஐயா. சிறப்பான விடை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்கம்மா. ஐயா போயிட்டாங்க போலம்மா. அடியார் அனைவருக்கும் திருவடி வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. சிவாய நம. நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம்.